உங்க பொண்ணுக்கு வெளியெல்லாம் மாப்பிள்ளை தேடுறீங்கன்னு கேள்விப்பட்டோம். அப்புறம் நாங்க வீட்டு உள்ளேவா தேடுவாங்க? இல்லங்க, உங்க பொண்ணும் என் பையனும் லவ் பண்றாங்க, அதான் பேசி முடிச்சிடலான்னு. என் பொண்ணும் சொன்னாங்க, கண்ட நாய்க்கெல்லாம் தர முடியாது, விசாரிச்சுட்டு தான் கொடுப்பேன்ட்டேன். என் பையனும் சொன்னாங்க, அந்த ஆளு லூசு மாதிரி பேசுவான், கம்முன்னு இருமான்ட்டு. ஆனா நீங்க நல்லா தெளிவா தான் பேசுறீங்க. என்ன தம்பி? சார் அப்படிலாம் இல்ல சார். ஏமா இப்படிலாம் பேசுற? அப்புறம் நான் வந்தாலும் கூட மயிர் மாதிரி பேசுறோம். சரி காஃபி குடிங்க. சார் காஃபி சூப்பரா இருக்கு சார். மஞ்சள் தண்ணி மாதிரி அதை போய் நல்லா இருக்குதுன்ற வீட்டுல போட போட. என்னமா பேசுறீங்க? புரியல. நாங்க பேசுற பாஷையே புரியலையே, எங்க லைஃப் எப்படி புரிஞ்சுன்னு நீங்க என்ன இம்ப்ரூவ்மெண்ட் பண்றீங்க? ஓ இதையாமா இப்ப சொல்ற? சாரிப்பா, நேத்து வடச்சனை பாத்துறேன், அதான் தெரியாம. இரு இப்ப பேச்சு மாத்திர. பொண்ணு நல்லா அழகா லட்சணமா இருக்காளுங்க. அது என் பையங்க. என்னங்க சொல்றீங்க? பையனா? செட் ஆகுதுன்னா சேவ் பண்ணாதப்பா, கன்ஃபியூஸ் ஆகுதுல. இந்த காலத்து பசங்களே இப்படிதாங்க. சரி அது இருக்கட்டும். தம்பி என்ன படிச்சிருக்கீங்க? பிஇ படிச்சிருக்கேன் சார். பிஇ. அப்ப வேலை இல்ல? ஆமா சார், வேலை தேடிட்டு இருக்கேன் சார். சீக்கிரமே கிடைச்சிடும் சார். சீக்கிரமே கிடைக்கிறதுக்கு அது என்ன ஊலையா? வேலைப்பா. உங்க பையன் எப்படிங்க என் பொண்ணை நல்லா பாத்துப்பா நான் நம்புறது? உங்க பொண்டாட்டி எவனா ஒரு மாசம் அமுச்சு விடுங்க, எப்படி பாத்துப்போம் தெரியும். ஓ எந்திரிமா, நானும் வந்ததுல இருந்து பாத்துக்கிறேன், லூஸ் மாதிரி பேசுங்க. தயவு செய்து அமைதியா இருமா. சார் 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 உட்காருங்க சார், பேசிக்கலாம் சார். ஏய் சீ, வெளிய போடா. நான் சாவற வரைக்கும் என் பொண்ணு கிடையாதுடா. அப்பனா சாவடா. டேய் என்னடா வரத்துக்குள்ள எல்லாத்தையும் குச்சி முசிக்கிறீங்க? டேய் மூட்டு உட்கார்ற. 10 மணிக்கு வரசனா எத்தனை மணிக்கு வர? நீ வர வரைக்கும் வாய் பார்த்துன்னு இருப்பாங்களா? அவன் கண்ணை திறக்கிறதுக்குள்ள இருக்கிற கட்டிங்க எடுத்து குடி, இல்ல அதுவும் காணா போடும். நான் ஜோசப்பே, ஒரு ரூபா போடாத அந்த நாய் ஃபுல்லா குஸ்து பத்தினக்காரன், காசு போட்ட எனக்கு கட்டிங்க. சரி விட்றா, இந்த ஒரு வாட்டி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ, அந்த செட்டிங்ல பாத்துக்கலாம். வேலையில தான் சாவடிக்கிறான்னு பார்த்தா இந்த உலகத்துல மனிதர்கள் டேய் டேய் நான் வாய முடுறேன். ரொம்ப போதைய போட்டா போய் தருமா நினைப்பு. ஒரு வாய்க்கு ஊறுகாய் வாங்க வக்கல அந்த நாய் உலக கருத்து பேசுது. என்ன ஜோசப்பே இவனெல்லாம் எதுக்கு கூட்டு வரீங்க? குச்சாமா போனாமானுங்கிறது இல்ல மச்சான். அந்த போட்டி அப்பத்தை மட்டும் கொஞ்சம் நவுத்தேன். டேய் நீ தான் குடிக்க மாட்டல, அப்புறம் எதுக்கு வந்த? சைடி சாப்பிட்டு தான் மச்சான் வந்தேன். சைடி சாப்பிடறதுலாம் எதுக்கு எங்க வரீங்க? வீட்டாண்டே வீல் சிப்ஸ் வாங்கி துண்டு தூங்க வேண்டியதாடா. என்னடா ஜோசப்பே? என்ன விட்டு போறதுக்கு எப்படி அவளுக்கு மனசு வந்தது? ஐயோ அவனை கம்முன்னு இருக்க சொல்றா. அஞ்சல மச்சா அவ. டேய் அவனுக்கு 1008 பிரச்சனை இருக்குடா. அஞ்சலா மச்சான் குஞ்சலா மச்சான் ஏன்டா சாவடிக்க? என்னடா ஜோசப் இதெல்லாம் கேட்க மாட்டியா? என்னடா நானும் வந்ததுல இருந்து பாத்துக்கறேன், செய்யல பேசுறேன். ஏய் நான் வெறுப்பேத்திரியா? வாய் தொண்டு பேசுறா, வாய் தொண்டு பேசுறா. டேய் டேய் வெளியே தான் நிம்மதி இல்ல, நீங்க வந்தா இங்க இப்படி பண்றீங்களாடா, இங்க இப்படி பண்றீங்களாடா? குட்ட காசுக்கு ஒரு கட்டிங்க கூட குடிக்க விடாம பண்ணிட்டீங்களாடா. தம்பி நம்ம பையன் 10வது படிக்கிறான், அவனை டியூஷன்ல சேர்த்துக்கோ. என்ன சார் நாளைக்கு போர்டு எக்ஸாம் வச்சு இன்னைக்கு வந்து சேர்க்கறீங்க? அது ஒண்ணும் இல்லப்பா, வெற்றி நிச்சயம்னு ஒரு டியூஷன் சென்டர்ல நம்ம பையனை சேர்த்து விட்டான்ப்பா. உங்க பையனை நான் பாஸ் பண்ண வைக்கிறேன்னு சத்தியம் எல்லாம் பண்ணான்ப்பா. கடைசியில அந்த சரஸ்வதியே வந்து சொல்லி கொடுத்தாலும் உங்க பையனுக்கு படிப்பு வராதுன்னு எழுதி வச்சுட்டு ஊரை விட்டு ஓட்டான்ப்பா. அவனை பிடிக்கதா பசங்களை அனுப்பிச்சுக்கிறேன், விடியறதுக்குள்ள புடிச்சிருவாங்க. ஒரு நிமிஷம்ப்பா சொல்றா. புடிச்சிங்களா புடிச்சிங்களா அவனை? சூப்பர்ரா, என் பையனை பாஸ் பண்றேன்னு சத்தியம் பண்ணல. முதல்ல அவன் கைய விட்டா, அவன் கைய விட்டா, கைய விட்டா. நம்மளே ஏமாத்திட்டு இந்த ஊரை விட்டு ஓடுறான். அவன் காலை விட்டா, அவன் காலை விட்டா. அவன் அப்படியே துண்டு துண்டா வெட்டி நம்ம வீட்டு முதலுக்கு தீனியா போட்டுவிடா. என்ன சார் அக்கா பையன் ஒழுங்கா சாப்பிட மாட்டான்னு போன்ல பயமுத்துறீங்களா? நானும் இப்படிதான் சார் பண்ணுவேன். ஓ அப்படியா? உன் பொண்டாட்டிக்கு போன் பண்றேன். உன் பொண்டாட்டி போன் தானே இது? என் குடோன்ல சேஃபா இருக்கா? என்ன பார்த்தா ஜோக்கர் மாதிரி தெரியுதா? நாளைக்கு என் பையன் பரீட்சையில பாஸ் ஆகல, உன் பொண்டாட்டி மேல பாஸ் ஆயிடும். சார் 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 அக்கா பையன். தம்பி நான் வீடியோ எவ்வளவு முடியுமோ சொல்லி தரேன். இப்போதைக்கு உனக்கு எது வரைக்கும் தெரியும்? இப்போதைக்கு எனக்கு அந்த பில்டிங் வரைக்கும் தெரியும் சார். பகலானா அதுக்கு மேலே தெரியும் சார். ஏன் சார் கன்னட வாங்கி தர போறீங்களா? இதெல்லாம் கேட்கணும்னு என் தலையை எழுத்துறா. அந்த புக் எடுப்பா. என்னடா தமிழ் புக் எடுத்துன்னு வந்துட்டுக்கிற? நாளைக்கு மேக்ஸ் எக்ஸாம்டா. அப்படியா? லைட்டா கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு சார். லைட்டாவா? கொடுங்க சார், நான் வீடியோ போய் புக் எடுத்துன்னு வருவா. வானாம்பா நீ உக்காரு. ராஜேஷே அந்த மேக்ஸ் புக் அவன்கிட்ட கொடுப்பா. ஏன்டா முழிக்கிற? புக்கை கொடுறான் அவன்கிட்ட. என்னடா புக்கு கடியில போட்டி அப்புறம் ஒளிச்சு வச்சு துண்ணுகிற? நாளைக்கு உனக்கு போர்டு எக்ஸாம்டா. இருடா உங்க அப்பன்ட்ட பேசிக்கிறேன்டா. தம்பி இத்தனை நாள் நீ படிச்சதுல உனக்கு எது வரைக்கும் தெரியும்? எனக்கு 1 டேபிள் 10 வரைக்கும் தெரியும் சார். அப்ப மத்த டேபிள்லாம் 1 வரைக்கும் தெரியும் சார். ஏய் தம்பி விளையாடாதடா. என் பொண்டாட்டி உங்க அப்பன் கட்டி வச்சுக்கிறான்டா. கொஞ்சமாவது என் கஷ்டம் உனக்கு புரியுதா இல்லையாடா? சார் கவலைப்படாதீங்க சார், உங்க பொண்டாட்டி எங்க அப்பா சேஃபா பாத்துப்பாரு. உங்க அப்பா சேஃபா பாத்துக்கிறதுக்கடா என் பொண்டாட்டி நான் கட்டு வந்தேன் சார். அதே இந்த ஆய்பி தான் சார். இப்ப நானடா பண்ணதுக்கு? அவனை கூட்டு போய் குண்டி கழுவி விடுங்க சார். என்னடா டியூஷன் இது? ஒருத்தன் திங்கறான், ஒருத்தன் பேல்றான், இதுல இவன் வேற. தம்பி நான் உனக்கு அடிஷன் சப்ட்ராக்ஷன் சொல்லி தரேன், நீ அதை மட்டுமாவது போட்டுவா.
ஆ 2 + 3 எவ்வளோ? தெரியலையே சார். சரி விடு, ஆச்சரியப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை, நான் சொல்லி தரேன், அதை அப்படியே ஃபாலோ பண்ணிக்கோ. ஆ 2 in my mind, 3 in the finger, 3 + 2 4 5. என்ன சார் இவ்வளவு சப்பையாகுது? அவ்வளவுதான்டா. இப்போ நீ 2 + 4 பண்றியா? 2 in the mind, 4 in the finger, 2 + 4, 2 + 4. டம்பா பரபம். மச்சான் சித்தப்பா பையன்டா. ஹாய் ப்ரோ. பார்த்தல சரி நான் டீ வாங்க போறேன். உனக்கு பூஸ்ட், உங்களுக்கு டீ மச்சான். எனக்கு பால்ரா. சரிடா. பால் குடிக்கிற நீலாம் அடிக்கடா டீ கடைக்கு வர? ஏய் எனக்கு பிடிச்சது நான் குடிக்கிறேன், உனக்கு என்ன? ப்ரோ அனிமி பாப்பீங்களா? ஐயா ஆரம்பிச்சிட்டான்டா அந்த பொம்மை பத்தி பேச. பொம்மை படமா? எது பொம்மை படம் ப்ரோ? அவன் அனிமே பார்த்தல ப்ரோ. ஒன்னு பார்க்காமலே தேவலாம தப்பா பேசக்கூடாது. என்ன சொல்றீங்க? இதெல்லாம் நல்லா வக்கனையா பேசுவான். இப்போ ஒரு பஜ்ஜி வாங்கி தர சொல்லுங்களேன், மூக்கால அழுவான். உண்மையா தல மூக்கால அழுவான். இதுவே ஆளை கூட்டு போக சொல்லுங்களேன், அண்ணா நகர் போவான், பெசன் நகர் போவான், பேர் தெரியாத சாப்பாடுலாம் வாங்கி தருவான். ஆனா நம்ம பசிக்குதுன்னு கேட்டா ஒரு 15 ரூபா பிரிஞ்சு வாங்கி தர மாட்டான், பிச்சைக்கார பையன். யாரு பிச்சைக்காரன் ப்ரோ? அவங்க அக்கா கல்யாணத்துக்கு கூப்பிட்டா எங்க சரக்கு கேட்பானுங்கன்னு அவங்க அக்கா கல்யாணத்தையே மறந்துட்டான் ப்ரோ. தல சரக்கு வாங்கி தரதுல ஒரு மேட்டரே இல்ல தல. எல்லா மடா குடிக்காரனுங்க. ஒருத்தரும் 10 பாட்டில் குடிப்பானுங்க. நானா ஒயின் ஷாப் வச்சுக்கிறவனுக்கு சப்ளை பண்ண, இவனுக்கு ஓசியில குடிச்சு போறதுக்கு எங்க அப்பா வாய வைத்திய கட்டி கல்யாணம் நடத்துறாரு. ஓசியா ப்ரோ? ஒரு ஃப்ரெண்டுக்கு ட்ரீட் வைக்கிறது பேர் ஓசியா ப்ரோ? இதுல இருந்தே தெரிஞ்சா அவன் எவ்வளவு கேவலமானவனே. கேவலமானவனா தல? இவ்வளவு நேரம் பேசியிருந்தால யாரு கேவலமானவன் நீங்க சொல்லு தல. நீங்களே சொல்லுங்க ப்ரோ, ஓபனா சொல்லுங்க. சொல்லு தல, பரவாயில்ல சொல்லு. அப்படியே சொல்லுங்க ப்ரோ, சொல்லுங்க தல நீ சொல்ல. சொல்லுங்க ப்ரோ. டேய் அவனை ஏன்டா தொல்லை பண்றீங்க? பூஸ்ட் மச்சான். என்னடா இவரு? மச்சான் உங்ககிட்ட சொன்னது இல்ல சித்தப்பா பையன் ஒருத்தனுக்கு மூளை வலிச்சு கம்மின்னு வந்தாண்டா. அது ரொம்ப நல்ல பையன்டா, யார் சொன்னாலும் அமைதியா கேட்பான். தல அவன் சும்மா தானே சொல்றான். சேகரே பிரிட்ஜாண்ட போலீஸ் டிடிக்கு பிடிக்கிறாங்க. நீ கவர்மெண்ட் வேலை தானே பாக்குற, கொஞ்சம் பேசி விட. டேய் நான் ஈபிடா. ஈபினா? டேய் தன்னால வேலை பாக்குறேன், நானே என் மேல அதிகாரிட்ட அந்த கேள்வி கேட்டது இல்ல. நீ யாரா குடிகார கபூதி? வைடா போன. டேய் டேய் தம்பி நானா? அங்கிள் லைட்டா தண்ணி சாப்பிட்டுக்கிறேன்ப்பா. மது வந்திருக்கீங்களா? ஆம்பா. குடிச்சிக்கிறேன்னு சொல்லியா? அது நான் தண்ணி சாப்பிட்டுக்கிறேன் நக்கிக்கிறேன்ற டீசெண்டா சொல்றேன் நினைப்பா. தம்பி கத்தாதப்பா, அங்க டிடிக்கு பிடிக்கிறாங்கப்பா. உள்ள கில்ல எதனா சந்து இருந்தா சொல்லுப்பா, பூந்து போயிடுறேன். சண்டெல்லாம் எதுவும் இல்லைண்ணா, அவங்கள தாண்டி தான் போகணும். இப்ப என்னப்பா பண்றது? தம்பி நீ குச்சிக்கிறியாப்பா? யோ எனக்குலாம் அந்த பழக்கம் இல்ல. அப்ப அண்ணனுக்கு ஒரு உதவி பண்ணுப்பா, இந்த வண்டியை மட்டும் போலீஸை தாண்டி ஒரு 100 மீட்டர்ல எடுத்துப்பா, அண்ணன் வந்து வாங்கிக்கிறேன். நோ லிமிட் வேற முடிஞ்சிச்சு. கெஞ்சி கேக்குறீங்க கொடுங்க. அப்பாடா தம்பி போலீஸை தாண்டிட்டான்டா. என்ன 100 மீட்டர் தாண்டி போறான் தம்பி? டேய் சார் என் வண்டியை திருடிட்டு போறான் சார், புடிங்க சார் அவனை. யோ யாரியா? இப்ப வெள்ள பைக்ல ஒருத்தவங்களை தாண்டி போனால சார், அவன் தான் சார். நான் தான் சார் வண்டியை கொடுத்த திருடிட்டு போறான் சார், எப்படின்னா புடிங்க சார். யோ நீயே கொடுத்துட்டு திருடுனான்ற லூசாயா நீ? சார் உங்களுக்கு சொல்லி புரிய வைக்கிறதுக்குள்ள 100 மீட்டர் போனவன் 100 கிலோமீட்டர் போயிருவான் சார், எதனா பண்ணுங்க சார். யோ எதனா பண்ணனா என்ன பண்றது? நான் வேணா 2 பல்ட் அடிக்கிறேன், கை தட்டுறியா? சார் போலீஸ் எடுத்துட்டு இப்படி பொறுப்பே இல்லாம பேசுறீங்க, அவன் என் வண்டியை திருடிட்டு போறான் சார். யோ யாரியா சொன்னா போலீஸ்னு? ஷூட்டிங் போய் நிக்குதியா இங்க? அங்க பாரு கேமரா எல்லாம் இருக்குது. டீ பிரேக் விட்டாங்கன்னு ஓரம் ஒதுக்குனா நீ பாட்டுன்னு வந்து புலம்பினுங்கிற. என்ன சார் சொல்றீங்க? அப்போ அந்த ஜீப் டேய் எல்லாம் டம்மிடா, பின்னாடி போய் பாடுறா அட்டடா. அது என்னயா எல்லாருமே இப்படி பண்றீங்க? நான் என்ன பண்ணுவேன்? என்ன பண்றதா? கொண்டாத்துல ஷூட்டிங் ஆரம்பிச்சிராங்க, வேடிக்கை பார்த்துட்டு வீட்டுக்கு போ. டீ எல்லாம் தருவாங்க, குஷ்டு போ. யோ போயா, 1.5 லட்ச ரூபா வண்டியை தொலைச்சிட்டேன், 10 ரூபா டீயை குடிச்சிட்டு போ சார். நான் அர்ஜென்ட்டா ஒரு கால் பேசணும், என் போன்ல ரீசார்ஜ் காலி, கொஞ்சம் உங்க போன் மட்டும் தாங்கண்ணா. தம்பி யார் ரீசார்ஜே காலி ஆயிடுச்சுப்பா. நான் இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒருத்தர்கிட்ட போன் போட்டு பேசுனீங்க, அதை நான் இருந்து பார்த்தேன், கொஞ்சம் போன் கொடுங்கண்ணா. தம்பி தப்பா நினைச்சுக்காத, இந்த காலத்துல யாரை நம்புறதுனே தெரியலப்பா. நீங்க என்ன பண்றீங்க? அந்த பில்டிங் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல யாரை நம்ப கூடாதுன்னு கிளாஸ் எடுக்கிறாங்க, போய் கத்துட்டு வரீங்களா? நாப்பா அப்புறம் என்ன மனுஷனே நம்மளா எப்படின்னா இந்த உலகத்துல வாழவே வெறுப்பா இருக்குண்ணே. தம்பி இந்தாப்பா நீ பேசுப்பா. அண்ணா புஷ்பா லோடு ஏத்திட்டானா? தம்பி நடந்தனே பேசாதப்பா, மூச்சு வாங்க போதுப்பா, உட்காந்து பேசுப்பா வாப்பா. நான் பாத்துக்கிறேன். மழை பெய்யற மாதிரி இது, அதனாலதான் சொல்லி நிக்கிறேன். தம்பி அப்பெல்லாம் ஆடாதப்பா, சுளுக்கிக்க போதுப்பா காலு, உட்காந்து பேசுப்பா வாப்பா. டேய் லோட சரியா பாத்துக்கோங்கடா. ஐயோ யாராவது பிடிக்கல. ஐயோ திருட்டு போல, இதுக்குதான்டா யாரையும் நம்ப மாட்டேன்னு போனா குடுறா. ஐயோ போன வச்சுட்டானே, என் பொண்டாட்டி அடிப்பாடா பாவி. தயவு செஞ்சு கத்தி ஊறக்கூடாதீங்கண்ணா, சரி பண்ணிடலாண்ணா. எப்படிரா? நான் மச்சான் வேலையை ஊட்டியாமே கேள்விப்பட்டேன். ஆமாடா, எத்தனை நாள் தான்டா ஒருத்தன் கீழே வேலை செய்யுது. அப்ப மேல் ஃப்ளோர்ல வேலை செய்ய மச்சான். டேய் சொந்தமா பிசினஸ் பண்ணலாம்னுக்கிறேன். இத்தனை நாளா வேலை செஞ்சு சேர்த்து வச்ச காசு, வீட்டுல நகை நட்டுலாம் வித்து சுத்தி கடனை உடனே வாங்கி ஒரு 10 லட்ச ரூபா தேத்திட்டேன். அதை வச்சு ஏதாவது பண்ணலாம்னு பாக்குறேன். டேய் நீ அந்த 10 லட்ச ரூபாய் பிசினஸ்ல போட்டு திரும்பி எடுக்கிறதுக்கே 10 வருஷம் ஆயிருமேடா. அதுக்கப்புறம் நீ கல்யாணம் பண்ணி குழந்தை குட்டியை பெத்து வளர்த்து கொஞ்சோண்டு லாபம் வருதுன்னு தோணும் போதே செத்துருவியே. டேய் என்னடா பயமுத்துற? ஆமா மச்சான், என்கிட்ட மட்டும் அந்த 10 லட்ச ரூபாய் இருந்துச்சுன்னு வச்சுக்கோ, 10 நல்லா 10 மடங்கு பெருகிருப்பேன். எப்படிரா? மச்சானுக்கு ட்ரேடிங்க பத்தி A to Z தெரியும். இன்னைக்கு ட்ரேடிங் தான் ட்ரெண்டிங்கே. எனக்குள்ள இருக்க கலையை எப்படி வெளிக்காட்டுறதுன்னு தெரியாம இருந்தா ஆண்டவனா பார்த்து உண்ணாமிச்சு வச்சிருக்கான். மச்சான்
கரெக்டா பண்றியா? டேய் நீ என்ன கரெக்டா பண்றியான்னு கேக்குறது பறந்து பறக்குமான்னு கேக்குறதுக்கு சமம். என்ன நம்பி காசை போட்டு ரோல்ஸ் ராய்ஸ்ல போறியா இல்லனா போட்ட காசை எடுக்க காலம் ஃபுல்லா உழைச்சி சாவ போறியா? மச்சான் நான் நம்புறேன்டா. அக்கவுண்ட்ல காசு போட்டுறேன், நீ பாத்துக்கோ. அம்மா அம்மா அம்மா. டேய் இப்படியே அமைதியா இருந்தா எப்படா கலெக்ஷன் பண்ணுவ? எப்படிடா ஆச்சு? மச்சான் சிட்டுக்கு ட்ரேடிங்னு யூடியூப்ல ஒரு சேனல்டா. அவன் சொன்ன மாதிரி தான் பணத்தை போட்டேன். நல்லா சிட்டுக்கு தான் ஏறிச்சு. அப்படியே புசுன்னு இறங்கிச்சு. பார்த்தா 2 நாள் லாஸா. அது தெரியாம நான் 2 நாளா ட்ரேடிங் பண்ணி நின்னுக்கிறேன். அவன் யாரா தட்டு கூட இல்லாம தொன்னையோட வந்து உட்கார்றான்? மச்சான் உனக்கு முன்னாடி அவன் கிட்ட தான் பேசிட்டு வந்த. நீ 10 அவன் 15. நான் ரோல்ஸ் ராயல்ஸா? என்கிட்ட ஜெட்டுன்னா. அம்மா உங்க அப்பா எதுக்கு நம்பர் கொடுத்த? பொழுது விஞ்சி பொழுது போனா யூடியூப் வீடியோ குட் மார்னிங் குட் நைட் அனுப்பி சாவடிக்கிறான். நேத்து நைட்டு போன போட்டோ மேல குட் நைட் போட்டு அனுப்புறாரா. பயத்துல தூக்கமே வரல. நான் பாரி சாப்பிட்டியா? சாப்பிட்டேன். வா நிலால பாம்பு எலும்பு கண்டுபிடிச்சிருக்காங்க. அது எப்படிப்பா இங்க இருக்க பாம்பு நிலாக்கு போயிருக்கோம்? நீலாம்ஸ்டாங் பாம்பா இருக்கு அங்கிள். என்னப்பா சொல்ற? ஆமா அங்கிள், நீலாம்ஸ்டாங் தானே ஃபர்ஸ்ட் நிலாக்கு போனாரு. தெரியாம பாம்பு இங்கேயும் எத்தனை போய் போட்டிருப்பாரு. அது செத்து எலும்பாயிட்டு இருக்கும். இருக்கும்பா. அப்புறம் தம்பி நேத்து ஒரு 5 தலை பாம்பு போட்டோ வாட்ஸ்அப்ல 25 பேருக்கு அனுப்பிச்சு விட சொன்னீங்க, அனுப்பிச்சு விட்டியா? அங்கிள் அதெல்லாம் சும்மா பொய் அங்கிள். என்னப்பா உயிரோட விளையாடுற? அது 25 பேருக்கு அனுப்பலாம். உங்க குடும்பத்துல ரத்த கக்கி செத்துருவாங்கப்பா. உங்க வீட்டுக்கு போன் பண்ணி என்னாச்சுன்னு கேளுப்பா. யோ அந்த மாதிரிலாம் ஏதோ ஆவதியா? வாய கழுவியா? டேய் அப்பாடா. டேய் கம்முனுடா. இந்த மாதிரி தான் நான் லூசு மாதிரி அனுப்பி விட்டுறான் அவங்க அப்பா. நேத்து நைட்டு கொல்லிவாய் பிசாசிடம் பேசுவது எப்படி நான் போறேன்டா. அதெல்லாம் எனக்கு தேவையா? பா எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சுக்கணும்ப்பா. யோ உனக்கு தேவையில்லாத தெரிஞ்சு என்ன பண்ண போற? நிமிஷத்துக்கு ஒரு அரசியல் மீடியா அப்புறம் கட்சிக்காரன் கூட அவ்வளவு அரசியல் பார்க்க மாட்டாங்க போல. யோ உன்ட்ட ஓட்டு ரெடிடாயா? இல்லப்பா. டேய் ஓட்டு ரெடி கூட இல்லாம எதுக்குடா அரசியல் பேசுறீங்க? யோ என்ன ஊடியா, நான் கிளம்புறேன். தம்பி கடைசியா ஒரே ஒரு வீடியோ அனுப்பிச்சுக்கிறேன், பாத்துட்டு போப்பா. யோ பார்க்கலாம் முடியாது சொல்லு. கால்பந்து வீரர் ரொனால்டோ தமிழ்நாட்டுல கட்சி ஆரம்பிக்க போறாராம்பா.